அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم قل آمنت بالله ثم استقم. وقال أيضا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஊசிக்கும் வையாய் அவ்வலன் பித்தக்குவ அல்லா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானம் கருணையும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஏற்பட வேண்டும். இன்னும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சஹாபா பெருமக்கள், தாபியன்கள், தபு தாபியன்கள், இன்னும் மார்க்கத்துடைய உண்மையான விஷயங்களையும் கொள்கைகளையும் மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து இன்று வரை பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் மீதும் ஜும்மாவுடைய முக்கியத்துவத்தை கருதி இமாம் மிம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக அமர்ந்து 2 ரக்காத் தொழுது விட்டு அமர்ந்து இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டு அப்படி கேட்டதன் மூலமாக கிடைக்கிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டு அந்த விஷயம் ஒருவேளை நம்முடைய வாழ்நாளில் இருக்குமானால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கோடி முறை சொல்லிவிட்டு, இல்லை என்று சொன்னால் அதை ஏற்படுத்தி கொள்வதற்காக அல்லாஹ்விடம் துஆ செய்துவிட்டு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வற்றா பெருங்கருணை என்றென்றும் நின்று நிலவ வேண்டும். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, சகோதரிகள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. மேலே சகோதரிகள் சவுண்டு இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து காதில் கேட்குதுங்க. சகோதரிகளுக்கு ஜும்மா என்பது கடமையான விஷயம் இல்லை, வீட்டிலே தொழுவலாம். ஆனாலும் இங்கே வந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு துபாயில் என் மாமா இருக்கான், எப்படி இருக்கிறான், சவுதியில் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன செய்தி, சலாம் அலைக்கும், இதான் சொல்லாமல்
இங்கே சொல்லப்படுகிற விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க, அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். அதற்காக தான் வந்திருக்கீங்க நீங்கள். அதுக்கு பிறகு நான் ஜும்மா மேடையில் ஏறுவதற்கு முன்பாக இன்றைக்கு ஒரு கவுண்டிங் பண்ணிவிட்டு வந்தேன். நான் வெளிப்பள்ளியில் ஒரு 15 பேர், உள்பள்ளியில் ஒரு 46 பேர், மொத்தம் சேர்த்து ஒரு 61 பேர் இருந்தாங்க. இந்த 61 பேருக்கு தான் முழுமையான கூலி கிடைக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 61 பேர் முதல்ல வந்தாங்க இல்லையா, இமாம் மெம்பர் மீது ஏறுவதற்கு முன்பாக 61 பேர் மட்டும் நான் பர்ஃபெக்டாக கணக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். வராதவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, ஜும்மா அன்றைக்கு அல்லாட்ட துவா செஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிடம் முன்பாக வந்து அமர்ந்து முழுமையான கூலியை பெறுவதற்கு முயற்சி பண்ணுங்க. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னாக்கா செய்கிற அமல்களில் வந்து முழுமையான கூலி பெற வேண்டுமானால் அல்லாஹ்வும் தூதரும் சொல்லி காட்டிய அடிப்படையில் நம்மளோட அமல்கள் இருக்கணும். அது வந்து மெயின் சப்ஜெக்ட். இது நாமளாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு அது எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படி நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் மாற்றிக்கிங்க. அதுக்கு பிறகு நான் ஜும்மாவுக்கு எப்பயுமே கொஞ்சம் முன்னாடியே வந்துடுவேன். நான் வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது எனக்கு. ஃபோன் காலில், நேற்று நீங்கள் வந்து பெருநாள் தொழிலில் பேசுனீங்க, அந்த பேச்சை பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோட்டோவையும் ஒழுங்காக எடுக்கலை, செய்தியையும் பாதிக்க மேல் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். நான் நினச்சேன்னாக்கா நம்ம பேச்சில் யார் அதிகமாக கேட்க போகிறா, நம்ம வந்து பெரிய ஸ்காலர் கிடையாது, அது வியூவர்ஸ் அதிகமாக உள்ள ஆள் கிடையாது, இது கூட ஒரு குறிப்பாக கேட்குறாங்களேன்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக போயிடுச்சு வரதுக்கு முன்னாடியே. இல்லை இது கூட விமர்சனம் பண்ணுறதுக்குள்ள ஆள் இருக்குதா, நான் நினச்சேன் ஏதோ வீடியோ போடுறாங்க, ஏதோ யார் பார்க்க போகிறா இதை அப்படி நினச்சிட்டு நான் என்னுடைய மனசில் நினச்சிட்டு இருப்பேன். அவர் குறிப்பாக கேட்குறாரு, நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்கண்டினியூ ஆகிடுச்சு, அரை மணி நேரத்தை வெறும் அந்த மைதானத்தையும் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்ஜெக்டில் நீங்கள் வந்து காமிக்கவே இல்லை, அதனால் அதே தலைப்பை திருப்பி பேசுங்க அப்படிங்கிறார் அவர். அதேபடி அதே தலைப்பை எப்படி திருப்பி பேச முடியும்? நம்ம வந்து மேக் பண்ணி பேசுகிறது இல்லை எதையுமே. ஒரு 2 ஆயத்தை எடுப்போம், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயத்தை பேசுவோம், அங்கே வர்றவங்களுக்கு என்ன யூஸாக இருக்குமோ அதை பேசுவோம். திருப்பி எப்படி பேசுகிறது அப்படின்னு எனக்குள்ள ஒரு விஷயம் எனக்கு வந்தது. ஆனாலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் அவருக்கு சொல்லிவிட்டு, சரி அதே விஷயத்தை திருப்பி பேசி பார்ப்போன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறேன் நான் இப்போ. அவருக்காக தான், ஒரு நபருக்காக. காரணம் என்னென்னு சொன்னாக்கா, இதை பற்றி யார்கிட்ட கேட்கணுன்னு வேறு கேட்குறாரு. நான் சொன்னேன், இங்கே வந்து அக்ஷரப்பள்ளியில் வந்து இந்த வீடியோ மேக்கிங் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அது சம்மந்தமாக அங்கே வந்து ஒரு பெரிய செக்ஷன் ஒன்று இருக்குது, அவங்கள்ட்ட அது சம்மந்தமாக விசாரிங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அல்லாஹ் பிச்சர்னு சொல்லி ஒரு நண்பர் இருந்தார், அவர் அல்லாஹ் அழைத்து கொண்டான். அப்பொழுது ஓரளவுக்கு அது இருக்கும். இப்போ வந்து டிபார்ட்மெண்ட்டு மாறி இருக்கிற காரணத்தினால அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் விசாரிச்சிங்கன்னு சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை வந்தாலும் வருவாங்க, அவங்க வசதிக்கு பிறகு அவங்க தயாராக இருந்துக்குங்க. அப்போ நேற்று பேசிய விஷயத்தில் மிக முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்து வைத்தது என்னன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நிறையா விஷயங்களில். குறிப்பாக குர்ஆன் வசனம் ஒன்று வருது, இன்னல்லாஹ வ மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அப்படின்னு ஒரு ஆயத்து வரும். இந்த ஆயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டு துவா செய்கிறாங்கல்ல, அவங்களும் இந்த ஆயத்தை சொல்லிட்டு தான் கூட்டு துவா செய்ய ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எங்கே பயான் கேட்டாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம். சவுதி எந்த நாடுகள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க 2வது குத்துபாவில் இந்த ஆயத்தை ஓதிடுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னாக்கா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிகிறான், மலக்குகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அருளை வேண்டுகிறார்கள், அதனால் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அருளை தேடுங்கள், துஆ செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான், கட்டளையாக சொல்லுகிறான். இந்த வசனம் இறங்கிய பிறகு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க சஹாபாக்கள், நாங்கள் இது மாதிரி குர்ஆன் வசனம் வந்திருக்குத, உங்கள் மேலே நாங்கள் எப்படி ஸலவாத்து சொல்கிறது, நீங்கள் தான் எங்களுக்காக துவா செய்வீங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் சொல்கிறோம் உங்களுக்கு துவா செய்ய சொல்லி சொல்லுகிறானேன்னு கேட்கும் பொழுது
அப்போ தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். நம்ம எல்லாம் ஓதுறோம் இல்லையா? பயானில் ஓதுறோம், டெய்லி தொழுகையில் ஓதுறோம் இல்லையா? அதுக்குள்ள அர்த்தம் என்ன இருக்குதுன்னு சொன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யா அல்லாஹ் நீ அருள் புரிய வேண்டும். அந்த அருள் புரிகிற விஷயம் எப்படி இருக்க வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி அருள் புரிந்தாயோ அப்படி இருக்க வேண்டும். இது முதல் சப்ஜெக்டு. அதுக்கு அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ வந்து பரக்கத் செய்ய வேண்டும். எப்படி பரக்கத் செய்ய வேண்டும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தின் மீதும் நீ எப்படி பரக்கத் செஞ்சாயோ அப்படி பரக்கத் செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். டைரெக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருள் புரிய வேண்டும் என்று கேட்காம, டைரெக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரக்கத் செய்ய வேண்டும் என்று கேட்காம, அந்த குடும்பத்துக்கு அருள் புரிஞ்ச மாதிரி அருள் புரியாதான்னு கேட்க சொல்கிறாங்கல்ல. அப்போ தான் ஒரு பக்கம் நம்ம திரும்பி பார்க்க வேண்டியது இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பம் வந்து எப்படி இருந்தது, அந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் யார் யாருன்னு குர்ஆனை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது. 100க்கும் மேற்பட்ட வசனங்களில் அல்லாஹ் அவர்களை பற்றி பேசிவிட்டு, அவர்கள் ஆரம்பத்திலே குடும்பத்தை ஏற்படுத்துவதற்காக என்னென்ன பாடுபட்டார்கள் என்றெல்லாம் குர்ஆனிலும் ஹதீஸிலும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் இந்த அரை மணி நேர பயானில் வந்து முழுமையாக சொல்லிட முடியாது. அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையை ஆய்வு செய்து அவர்கள் நம்பியிருந்ததாக குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் வந்து சும்மா அப்படியே அல்லாஹ் யாரோ சொன்னாங்கன்னு நம்பலை. யார் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, அத்தா சொன்னாங்க, அத்தாவோட அத்தா சொன்னான்னு நம்பலை. ஆய்வு செஞ்சு முழுமையாக அல்லாஹ்வுடைய எல்லா விதமான விஷயங்களையும் முழுமையாக ஆய்வு செஞ்சு நம்பி, அதுக்கு மாற்றமாக தன்னுடைய குடும்பத்தால் இருக்கிறாங்கன்னு முதல் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறதாக நம்ம படிக்கிறோம் குர்ஆனில். முதல்ல அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த எல்லாருமே என்ன செய்கிறாங்க? அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த எல்லாருமே சிலைகளை வணங்குறாங்க. அவரை பெற்றெடுத்த அத்தாவும் சிலையை வணங்குறார். இதுதான் பெரிய கிராஸ் அவருக்கு. இப்ராஹிம் அவங்களுக்கு குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட முதல் கிராஸ் என்னது? தன்னை பெற்ற சமுதாயம் வணங்குறான், அது போயிட்டு போகுது. அவன் வந்து அல்லாஹ் பற்றி தெரியாமல் வணங்குறான், அது பிரச்சனை இல்லை. பெத்தெடுத்த அத்தா வணங்கி கொண்டிருக்கிறார். இதை அது மாத்திரம் இல்லாமல், வணங்குவதோடு மாத்திரம் இல்லாமல், அவர் அந்த உருவத்தை பார்க்காத உருவத்தை வேறு சிலையை வேறு செஞ்சு வழிபடுகிறாருங்கிற மணக்க இவருக்கு வந்து டைரெக்டாகவே அட்டாக் பண்ணுறாரு அத்தாவை முதல்ல. அதுக்கு முன்னாடி சமுதாயத்தை அழைத்து அவர் பேசுகிறார். பல குர்ஆன் வசனங்கள் இருக்க. இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் சூரியனை கடவுளாக வணங்கி கொண்டிருக்குது, சந்திரனை கடவுளாக வணங்கி கொண்டிருக்குது, நட்சத்திரங்களை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறது. அவங்களெல்லாம் கூட்டி வச்சு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவர் பேசுகிறார். இப்ராஹிம் பேசுவதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இந்த பார்ப்பா சூரியன் இருக்குல்ல, இது ரொம்ப பெருசாக இருக்குது, இதுதான் என்னை படைத்து வளர்த்து பரிபாலனை செய்கிற அல்லாஹ்வாக இருக்கும் அப்படிங்கிறார். இந்த இருக்கிற சந்திரன் இது பார் எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இதுதான் கடவுளாக இருக்கும். ஒரு வேளை இது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. நட்சத்திரம் பற்றியா எப்படி எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஒளி தருது இல்லையா, இது வந்து கடவுளாக இருக்கலாம். என்னை படைத்து வளர்த்து இவர் சொல்லலை, அவங்களுக்கு புரிகிற பாஷையில் பேசுகிறாரு அங்கே மக்களுக்கு கூட்டி. அப்போ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறார். அதுக்கு பிறகு சூரியன் காலையில் வருது, சாயங்காலம் மறைஞ்சிருது. மறைவது என்னுடைய கடவுளாக இருக்க முடியாது. என்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் அவன் மிகப்பெரியவன். அதனால் இது இருக்க முடியாது. அதுமாதிரி சந்திரன் இருக்க முடியாது, நட்சத்திரங்கள் இருக்க முடியாது என்று அந்த மக்களுக்கு புரிய வைக்கிறார். புரிய வச்சுட்டு அந்த அல்லாஹ் யார் தெரியுமா? இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல்லல்லாஹு ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிக்கீன். டைரெக்டாக அங்கே வந்து சொல்லிடுறார் மக்கள் மத்தியில். என்னது? நான் வந்து நான் உள்ளத்தின் அடித்தளத்தில் நான் நினைக்கிறது அவன் யாருன்னு சொன்னாக்கா, அவன்தான் வானங்களை படைத்தவன், பூமியை படைத்தவன், அவன் அல்லாத அனைத்தையும் படைத்தவன். அவன் படைப்பாளனாக இருக்கின்ற காரணத்தினால அவனை படைக்க யாராலும் முடியாது. இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனால் படைக்கப்பட்ட அனைத்துமே அது வணங்குவதற்கு தகுதியானது கிடையாது.
அவன் இந்த மக்களுக்காக அதுக்கு பிரயோஜனம் தருவதற்காக படைத்திருக்கிறான் என்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் வேணால் எதை வேணாலும் நீங்கள் வழங்கிக்கிங்க, ஆனால் நான் என்ன செய்கிறேன், விலகிக் கொள்ளுகிறேன். வமா ஆனமினர் முஷ்ரிக்கீன் முதல் ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறார். நான் அந்த அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற விஷயத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன், முழுமையாக என்னுடைய முகத்தை அல்லாஹ்வின் பக்கம் நான் திருப்பிக் கொள்ளுகிறேன். அதை தான் நம்ம தொழுகையில் சில பேர் நம்ம ஓதுவோம். சில பேர் அல்லாஹ் இப்போ சொல்லிவிட்டு அல்லாஹும்ம பாயித் பைனி பைன ஹத்தாயன்னு ஓதுவோம். சில பேர் ஓதுவோம். சில பேர் இந்த இதையும் ஓதுவாங்க. இது இன்னி வஜ்ஜகத்து வஜ்ஜிகன் இல்லதி ஃபதர் சமாவாத்தி வல்லாதுல ஹனீஃபா வமான மினல் முஷ்ரிக்கீன்ங்கிற துவா ஓதக்கூடிய சகோதரர்களும் இருப்பாங்க. இதுக்கு தான் அர்த்தம். அப்போ முழுமையாக அவர் ஆய்வு செய்து பார்த்து முழுமையாக அல்லாஹ்வை நம்பிட்டார். உள்ளத்தில் அவருக்கு ஈமான் அவருக்குள்ளே இருக்குது. ஈமான் சாதாரண ஈமான் இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை கொண்டு குடும்பத்துக்குள்ள பார்த்தா அத்தா அப்படி இருக்கு. இப்போ என்ன செய்கிறது? இப்போ வேறு யார் இருந்தால் பிரச்சனை கிடையாது. அத்தாவே வீட்டுக்குள்ளே இருந்து அல்லாஹ்வுக்கு இணையக்கு ஒரு ஆளாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? அதை எப்படி அவர்கிட்ட எடுத்து வைக்கிறது? மரியாதையும் பேசி ஆகணும், அவருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாகணும். இல்லை சோறு போட மாட்டார், வீட்டை விட்டு வரட்டி விட்டுருவார், அதில் வேறு மாதிரி ஏதாவது செய்வார். அப்போ தான் கூப்பிட்டு கேட்குறாரு, அத்தாவே அகில உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் எப்படிப்பட்ட வல்லமை உடையவன், நீ சாதாரணமாக ஒரு பொம்மையை வச்சு செஞ்சுக்கிட்டு வணங்கிட்டு இருக்கிறிய, இது அநியாயம் இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல அத்தாட்ட கேட்குறாரு. அவர் ஒன்று கோவப்படுறாரு. ஏப்போ நான் உன்னை பெற்றெடுத்தவன், நான் என் பற்றி தான் நீ கேட்கணும். நான் காலங்காலமாக வழங்கிட்டு இருக்கிறேன், என் சமுதாயம் அதான் வழங்கிட்டு இருக்குது. நீ திடீர்னு உன்னை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற மிகப்பெரியங்கிற சொல்றியப்பா என்று கேட்டுவிட்டு அவர் சும்மா விடாமல் பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுறார். சும்மா விட்ட விட பரவாயில்ல, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. நான் உன்னை வீட்டை விட்டு விரட்டிடுவேன், உனக்கு இல்லாத பொருளாத விஷயத்தெல்லாம் நான் வேறு ஆளுங்களை கூட்டி வச்சு உனக்கு தொந்தரவு கொடுப்பேன் என்றெல்லாம் அவர் சொல்கிறார், மிரட்டுறாரு. அதை பற்றிலாம் கவலைப்படல அவர். அப்போ முதலாக ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்து சொன்னாங்க நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது, வீட்டுக்குள்ளே இருக்கிற அத்தா அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவராக இருந்தால் அவரையும் எதிர்க்க வேண்டிய பொறுப்பு ஒரு மகனுக்கு இருக்கிறது என்ற பாடம் அங்கே இருக்குது. அந்த பாடம் அங்கே இருந்ததுனால அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். இது முதல் சப்ஜெக்ட். இது வீட்டுக்குள்ளார அது அத்தாவாக இருந்தாலும் சரிதான். அப்போ மகனுக்கு அங்கே அல்லாஹ்வை பற்றி புரிந்து விட்டது. அத்தா அங்கே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற கொள்கையில் இருக்காருன்னு சொன்னாக்கா, அந்த அத்தாவை முழுமையாக வேறு விஷயத்துக்கெல்லாம் எதிர்க்கலை. எனக்கு சொத்து தரல, சுகம் தரல, எனக்கு அது தரல, இது தரல, படிக்க வைக்கல, எனக்கு கார் வாங்கி கொடுக்கல, அல்லது இவர் சரியாக என்னை வளர்க்கலை, அதுக்காக இல்லை, படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக எதிர்த்தார்ல, அதனால அல்லாஹ் அருள் புரிந்தான். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சான், அந்த குடும்பத்துக்கு பரக்கத் செஞ்சான். அந்த நாள் துவா செய்ய சொல்லியிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்பு யார்கிட்ட இருக்குதோ அவர்கள்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சொல்கிறாங்க. அது எந்த விதமான எதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த எதிரி எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற, அல்லாஹ்வுடைய விஷயங்களை கேட்காத யாராக இருந்தாலும் எனக்கு எதிரி தான் அப்படிங்கிற முதல் சப்ஜெக்டை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க பேச்சை கேட்ட அத்தா வரல, அத்தா கடைசி வரைக்கும் வரல, ரொம்ப கோலப்படுறாரு. ஆனால் அந்த சமுதாயத்துக்கு அவர் சொல்கிறார், அதை எந்த சமுதாயம் அங்கே சிலையை வணங்கியதோ, எந்த சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இணை வச்சதோ அந்த சமுதாய மக்கள்கிட்ட சொல்லும்போது சில பேர்கள் வர்றாங்க. அங்கே கூட பெரிய கூட்டம் வரல. அப்போ தான் அவங்க பிரகடனத்தைப்படுத்துகிறாங்க. எப்படி அதை சொல்லிட்டு அல்லாஹ் உதாரணம்னு சொல்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன ஆமனு மாஹு. இந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசினா, அதுக்கு பிறகு தாவா செய்து சின்ன கூட்டம் ஒன்று வந்துச்சுல்ல, அந்த கூட்டத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு ஒரு டீமாக போகிறாங்க. இப்போ இவங்க யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அங்கே போய் இன்னி பரீஉன் மின்குன்னு சொல்லுங்கள். என்னது? இந்த சேர்ந்த கூட்டமும் சேர்ந்து யாரும் வழிகாட்டில் இருக்கிறாங்களோ உங்களை விட்டு நான் விலகிக் கொள்ளுகிறேன். பைனனா பைனக்கும் அதாவத்துன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா. தெளிவான குர்ஆன் வசனம் இதெல்லாம். நீ என்ன வேணாலும் எதை வேணாலும் என்ன செய், நீ என்ன என்னுடைய உயிரை கூட நீ பிரச்சனை கிடையாது, எந்த விதமான எனக்கு கஷ்டம் கொடுத்தாலும் சரி. ஆனால் நீ அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற வரை நான் எனக்கு எதிரி, நான் உனக்கு எதிரி தான். என்னது?
இங்கே வந்து மனித நல்லிணக்கம் இருக்கும், மத நல்லிணக்கம் கிடையாதுங்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் வசனத்தை ஆய்வு செஞ்சு பார்த்தா மத நல்லிணக்கம் பேசுகிறாங்களா தலைவர்கள், அந்த தலைவர்கள் மத நல்லிணக்கம் எப்பயுமே கிடையாது. மதத்துக்குள் நல்லிணக்கமே கிடையாது. மனுஷங்களுக்குள்ள வேணால் நல்லிணக்கம் இருக்கலாம். எப்படி எல்லோரும் ஆதமுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற அடிப்படையில். ஒருத்தர் பேசுகிற சட்டசபையில் நம்மால் ஒருத்தர் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், என்னது குர்ஆனுக்கு வசதி அர்த்தம் தெரியாது, அதவே படிக்க கிடையாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீனுக்கு அவர் பேசுகிறாரு. நான் வந்து ஆச்சரியமாக பார்க்குற சட்டசபை நிகழ்வுகளை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அழகாக சொல்கிறாருப்பா இவர், பரவாயில்ல மாஷா அல்லாஹ் படிச்சிருக்காருன்னு பார்த்தா என்ன சொல்கிறாரு அவருனாக்கா, அந்த வசனத்தை ஓதிவிட்டு நீங்கள் பாட்டு உங்களை வணங்கிங்க, நான் பாட்டு நான் வணங்கிக்கிறேன், நம்ம 2 பேருக்கு மொத்தத்தில் ஒரு நல்ல உறவு இருக்கணும் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க அப்படிங்கிறார். அதை சொல்கிறாங்க. நீ வேறு நான் வேறு அர்த்தம் அதுக்கு. லக்கும் தீனுக்கு வழிக்கு என்ன அர்த்தம்? நீ வணங்குறத நீ வணங்கி தொலைஞ்சிட்டு போ, ஆனால் ஓன்ட்ட நான் வரமாட்டேன். நான் வணங்குறது எனக்கு தெரியும், நான் வணங்க நீ வணங்க மாட்டேன், நீ வணங்குறத நான் வணங்க மாட்டேன், நீ பாட்டு. ஆனால் அது ஒன்றும் நல்லிணக்கம் செய்ய முடியாது. வணங்குதல் என்பது உன் சப்ஜெக்டு, அதை நான் கிராஸ் பண்ண மாட்டேன். ஏன் விஷயத்தில் நீ கிராஸ் பண்ணக்கூடாது. இதுதான் இப்ராஹிம் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அதாவத்தும் பைனக்கும் பைன, உனக்கு எனக்கு மத்தியில் ஒரு எதிரி தன்மை தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், கது காணத்துலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹீம வல்லதீன மாஹூ என்று சொல்லி. அப்போ சமுதாயத்தில் அவர் தாவா செய்த முதல் சப்ஜெக்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற அந்த விஷயத்தை முதல் சப்ஜெக்டாக இருந்ததால் மக்கள் பெருங்கொண்ட கூட்டம் அவரை எதிர்த்தாலும் அல்லது அன்றைய சூழ்நிலையில் வந்து மிகப்பெரிய தண்டனை கொடுக்கக்கூடிய மன்னர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் சமரசம் கிடையாதுன்னு சொன்னார்ல, அதனால் அல்லாஹ் அங்கே வந்து அருள் புரிந்தான். அதனால் அல்லாஹ் அந்த குடும்பத்துக்கு பரக்கத் செய்தான். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இந்த பண்பு தாயிகளுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அழைப்பாளர்களுக்கு முதலாவதாக இருக்க வேண்டிய விஷயமே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற செயலை யார் செய்தாலும் சரிதான், அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான், அது பெரிய போஸ்டில் இருந்தாலும் சரிதான், அது எவ்வளோ பெரிய போஸ்டில் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், நான் டேரெக்டாக சொல்லுவேன் உங்கள்கிட்ட என்று சொன்னார்ல, அதனால அல்லாஹ் அங்கே அருள் புரிந்தான் உங்களுக்கு. அதுக்கு பிறகு பாருங்கள், அத்தா முடிச்சுட்டு மகன் இருக்கார், மனைவி இருக்கிறாங்க. மனைவி யார்? கதீஜா ஹாஜரா ரலியல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவங்க. இன்னொருத்தங்க யார்? சாரா. 2 டீம் அங்கே இருக்குது. ஒரு டீம் யார்? சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் சொல்லப்படுகிற அத்தனை நபிமார்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த நபிமார்கள் எல்லாருமே சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுடைய வழித்தோன்றல்கள். அதுக்கப்புறம் இங்கே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த வழித்தோன்றல் யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான் அல்லாஹ் சொல்கிறாங்க குர்ஆனில். வேறு யாரும் இருந்திருப்பாங்க தெரியாது. ஏன்னா பல வரலாறுகளை அல்லாஹ் வந்து சொல்லவில்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதனால் நமக்கு தெரிஞ்சது குர்ஆன்லேருந்து படித்தல் மூலமாக ஒரு பக்கம் சைடில் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இன்னொரு பக்கம் நிறைய நபிமார்கள். அந்த நபிமார்களுக்காக ஆரம்பத்திலேயே துஆ செஞ்சுருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எப்படி அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க? இவங்க வந்து விஷயத்தை விளங்கிக்கிட்டாங்க. முதல்ல அல்லாஹ் பற்றி முழுமையாக நம்பிக்கை கொண்ட பிறகு அவங்களுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் இருக்குல்ல, அந்த பிள்ளைகள் ஓங்கிட்டேந்து வர வசனங்களை அவர்கள் ஓதி காட்ட வேண்டிய அல்லாஹ் எத்தொழு அலையும் ஆயாத்திக்க, உன்னுடைய வசனங்களை அவர்கள் சும்மா பிள்ளையை கேட்கல. அவங்க எனக்கு ஒரு புள்ள கொடுன்னு கேட்காம என்ன கேட்குறாங்க? யாரும் நான் உன்னை விளங்கிக்கிட்டேன், நான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் மனித கூட்டம் புரியாமல் இருக்குது, அது என்ன செய்கிறது எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறதுன்னு புரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு பிள்ளைகள் பிறப்பாங்கள்ல, எனக்கு பிள்ளைகள் பிறக்கும்போது அந்த சந்ததிகள் இருக்காங்க இல்லையா, அந்த சந்ததிகளுக்கு நீ உன்னுடைய விஷயத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர்கள் போய் எல்லா மக்களுக்கும் அதை ஓதி காட்ட வேண்டும். அது மாதிரி பிள்ளையா எனக்கு கொடிய அல்லான்னு கேட்டாங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளில் வந்தவங்க தான் உலகம் முழுவதும் இருக்கிற நபிமார்கள்னு சொல்லி கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ பாருங்கள், பிள்ளையை மாத்திரம் கேட்காம உன்னுடைய ஆயத்துகளை ஓதி காட்டுகிற பிள்ளை எனக்கு கொடு, உன்னுடைய வசனங்களை படித்து பார்த்து அதை விளங்கி அதை மக்கள்கிட்ட சொல்லுகிற பிள்ளையாக எனக்கு ஒன்று கேட்டாங்க. பார்த்தீங்களா? அதனால் அல்லாஹ் அங்கே அருள் புரிந்தான், அதனால் அல்லாஹ் அங்கே பரக்கத் செஞ்சான், அதனால தோசைன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இன்னும் சோதனைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ்.
இது தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் அத்தம்மகுன்ன. எந்த விதமான சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தாலும் அதை பரிபூர்ணமாக செய்து முடித்து விட்டார் என்று சர்டிஃபிகேட் அல்லாஹ் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு வசனங்களே அல்லாஹ் தெளிவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி அவர் சொல்லுகிறான். இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம் அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் எனக்கு கட்டுப்படு என்று சொல்லிவிட்டால் ஆய்வு செஞ்சாமல் கட்டுப்படுவேன் என்று சொல்லிவிடுவார். அதை மிகச்சிறந்த தகுதியாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த தகுதி அவர்களுக்கு இருந்ததுனால ரசூலுல்லாஹ் தோசை சொல்கிறாங்க. அது இருக்குமா இருக்காதா, அது ஆய்வு கோணத்தை சிந்திக்கணும். அப்படியா, இது எப்படி, அது என்ன, இது என்ன 1008 கேள்வி கேட்டு இல்லை, சொல்லியா நான் செய்வேன். அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், என்னை படைத்தவன் சொல்லியிருக்கிறான், நான் செய்வேன். அது கிராஷிக்ஷனே எனக்கு கிடையாது. நான் அதை ஆய்வு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. நான் ஒருத்தர் நம்பின பிறகு அவன் சொல்கிற எல்லா விஷயமும் கரெக்டாக தான் இருக்கும். அதில் என்னுடைய அந்த லாஜிக் விஷயம்லாம் பூரக்கூடாது என்று அவர் சொல்லுவார் என்று அல்லாஹ் பதிவு செஞ்சதுனால இந்த பண்பு யார்கிட்ட இருந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட இருந்ததுனால அவர் குடும்பத்தார்கிட்ட இருந்தது இந்த பண்பு. அல்லாஹ் சொன்னானா கேட்குறேன். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு விட சொன்னாங்களா இல்லையா? அல்லாஹ் விட சொன்னான் போய் பாலைவனத்தில். அல்லாஹ் சொன்னானா? ஆமாம். அல்லாஹ் சொன்னால் என்ன அவன் காப்பாற்றுவான். முடிஞ்சு. அப்போ ஒய்ஃப் எப்படி அமைஞ்சிருக்காங்க பாருங்கள். ஒய்ஃபு அமைஞ்சிருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த குடும்பத்தில் பாருங்கள், ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரு? அல்லாஹ் சொன்னால் கரெக்டாக இருக்கும். புள்ள சொல்கிறாரு, உன் கழுத்தை அறுக்கிற மாதிரி நான் கனவு கொண்டேனப்பா. அப்படி கேட்கும்போது கழுத்தை அறுப்பதாக இருந்தாலும் சொன்னது யார்? அல்லாஹ். நான் பொறுமையாக இருப்பேன்ட்டார். குடும்பம் எப்படி இருக்குது பாருங்கள். கணவன், மனைவி, பிள்ளைகள், அவங்க அத்தை வழிகாட்டில் இருந்தவர். இந்த குடும்பத்துக்குள்ளே அவங்க துவா செஞ்சு உலகம் முழுவதும் வந்த நபிமார்கள் அவங்களுடைய வாரிசில் வருது. அல்லாஹ்வுடைய வசனங்களை அல்லாஹ் இறக்கி அவங்களுக்கு கொடுக்குறான். அவங்க தான் உலகம் முழுவதும் தாவா செய்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சந்ததிகளை எல்லாருமே தாவா செய்வதாக பதிவு செய்கிறான். அதுக்கு பிறகு அங்கே கண்ட காட்சிகள் கூட மனைவி சொல்கிறா, அல்லாஹ் சொன்னால் சரியாக இருக்கும். புள்ள சொல்கிறான், அல்லாஹ் சொன்னால் சரியாக இருக்கும். கழுத்து அறுக்கிறியா? அறுக்கங்கிறான் அப்படிங்கிறார் அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இதுதான் நம்மளுக்கு பாடாங்க. நம்ம குர்பானின்னு சொல்கிறோம். பாடம் என்னங்க? அங்கே அந்த பாடத்துக்கான உயிரை பெற வேண்டும். முதல்ல அந்த பாடத்துக்கான உயிரை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு தான் ஆடையோ மாடையோ ஒட்டகத்தையோ அறுக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க நம்மளுக்கு. குர்பானி என்பது அல்லாஹ்வுக்கு நமக்குமான நெருக்கம். அந்த அல்லாஹ்வுக்கு நமக்குமான நெருக்கத்தை முதல்ல ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ஏற்படுத்தியாக வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க தலைவர் முதல்ல ஏற்படுத்தியாக வேண்டும். அந்த ஏற்படுத்தி அந்த விஷயத்தை தன் மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். அதே அடிப்படையில் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தனக்கு பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் அந்த அடிப்படையிலே வாழ வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் அதே பேச்சாக பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி தான் பேசிக்கொண்டு இருந்தார்கள். அங்கே வச்சார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுகளை பார்க்கும்போது அங்கே பேசிய சப்ஜெக்டு அல்லாஹ் சொன்னால் நான் கேட்பேன். இதான் பாயிண்ட். அங்கே அல்லாஹ் சொன்னால் நான் கேட்பேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இன்னொன்று வேறு உள்ளே இருக்குங்கிறது, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அல்லாஹ் சொன்னால் கேட்பேன். எது வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் அந்த குடும்பத்தின் மீது அல்லாஹ் அருள் புரிந்தான், அல்லாஹ் பரக்க செஞ்சான். அந்த அருள் பரக்கத்துங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. உலகம் அழிகின்றவரை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அது. இந்த குடும்பத்தை பற்றி முஸ்லீம்கள் மாத்திரம் இல்லை, யூதர்களையும் அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான், யகூதிகளை பேச வைத்திருக்கிறான். இன்றைக்கு நம்ம இது சொல்கிறோம், பலஸ்தீனில் அக்ஸா பள்ளி சொல்கிறோமா இல்லையா? அந்த அக்ஸா பள்ளியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தான் அங்கே பேசுவாங்க. அவங்க யூதருடைய கோயில்களில் பார்த்திங்கன்னா அதை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் பேசுவாங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற எந்த மதவாதிகளாக இருந்தாலும் இவங்களை தவிர, யார், இந்த முஷ்ரிக்கீங்களை தவிர, இந்த பொம்மை செஞ்சு வழிபடுறவங்களை தவிர பாக்கி அந்த யகூதிகள் இருக்காங்கல்ல, யகூதிகள் நஸ்ரானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், அவங்க சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பேசாத நாட்களே கிடையாது. அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இந்த தொழுகையில் ஓதுறோம்ல அத்தஹியாத்து, அதில் நமக்கு சொல்கிறோமா இல்லையா, அது ஒரு செகண்டும் அந்த குடும்பத்தை பற்றி நம்ம மறைமுகமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் அங்கே அருள் புரிந்தான், பரக்க செஞ்சான். இதுதான் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிராஸ் செக்ஷன்ஸ் கேட்டாங்க. எனக்கு நீ கேளுங்க, அருள் வளத்தை கேளுங்க, பரக்கத்தை கேளுங்க, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாதிரி கேளுங்க அப்படின்னாங்க. அந்த அவங்களுக்கு கொடுத்த மாதிரி கேட்குறது நம்ம கேட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழையும் அல்லாஹ் உயர்த்தி
அந்த உலகம் அழிகின்றவரை அவர்கள் புகழையும் அல்லாஹ் உயர்த்தியதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழி வந்த எல்லா நபிமார்களுடைய புகழை உயர்த்தியதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த தொடர்பு என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது கிடையாது, மறுமையிலையும் அவர்கள் சேர்ந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். எப்படி இருக்கு பாருங்கள் ஆயத்துக்களும் குர்ஆன் வசனங்களும். குர்ஆன் வசனங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளும் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நம்மளுக்கு விளங்குது எந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த குடும்பமும் அவரும் அவர் மனைவி பிள்ளைகளும் இருந்தார்கள் என்பதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நம்மளால் கோடியில் 1% கூட நடக்க முடியாது நம்மளுக்கு, ஆனால் ஒரு விஷயத்தை நம்மளால் நடக்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த நம்மளுடைய ஒய்ஃபை கொண்டு போய் பிள்ளையை கொண்டு போய் பாலைவனத்தை விடணும் அல்லா சொன்ன நம்மளை, அல்லது மகன் பிறந்தனவே கூட்டி கொண்டு போய் அருணா சொன்ன நம்மளை, பின்னாடி அவர்களுடைய அந்த வரலாறை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்துவிட்டு பின்னால் வரக்கூடிய நம்பிக்கையாளர்களுக்கு ரொம்ப இலகுவான விஷயத்தை தான் அல்லாஹ் கடமையாக வைத்திருக்கிறான். இலகுவான விஷயத்தை கடமையாக்கி வைத்து விட்டு தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இவங்க நினச்சிக்கங்க, இவங்களெல்லாம் என்னை பற்றி முழுமையாக அவர்கள் நம்பி தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். அவங்கெல்லாம் அந்த அர்ப்பணித்த காரணத்தினால் இவங்களுக்கு இவ்வளோ ஒரு போஸ்டர் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதில் கோடியில் 1% நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிற நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஃபேண்டசின்னு ஒரு வார்த்தை வருவாங்க இங்கிலீஷில். ஃபேண்டசின்னு என்ன சொன்னாக்கா, எந்த விஷயத்தையும் இந்த மக்கள் திருப்பி ஃபேண்டசி ஆக்கினா தான் அந்த வழிபடுவாங்க. அந்த ஃபேண்டசி நம்ம கிடையாது நமக்கு. மற்ற மதங்கள் பார்த்திங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சி வச்சுருப்பான், வருஷம் கொண்டாடுவான். அதை வருஷம் ஏன் கொண்டாடுறான் அதைனாக்கா அந்த செயின் அவங்களுக்கு விடக்கூடாது, மக்கள் சரியான பாதைக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக. நமக்கு வரக்கூடிய அந்த பெருநாள் தொழுகையோ குர்பானோ ஃபேண்டசி கிடையாது, இது உயிர். இந்த உயிரை அல்லாஹ் வளர்த்து கொண்டே இருப்பான். ஃபேண்டசினா அது உடலுக்காக செய்கிற அமல்கள் அவங்க செய்கிறது. ஆனால் அந்த நிலைமை நம்ம சமுதாயத்தில் வந்துவிடுமோ என்று ஒரு கவலை ஏற்படுகிறது. அந்த ஃபேண்டசி சொல்லுகிற அந்த மத சடங்குகள் இருக்குல்ல, அந்த மத சடங்குகள் ஒருவேளை நம்முடைய சமுதாயத்தை பாதித்து விடுமோ என்று நினைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய வழிபாட்டு முறைகளும் செயல்பாடுகளும் மாறிவிடுமோ என்று அச்சப்படுகிற அளவிற்கு இந்த குர்பானி, இந்த பெருநாள் தொழுகைகள், மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதிலேருந்து நாமும் நம்முடைய மனைவி பிள்ளைகளையும் மாற்றி அமைத்து கொண்டு குர்பானி என்பது அல்லாஹ்வுக்கு நமக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வது என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான அனாச்சாரங்கள் முற்றிலுமாக களையப்பட வேண்டும். அது மாத்திரம் நோக்கம் என்ற அந்த விஷயத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுக்கணும். நோக்கம் என்பது ஆடை அறுப்பது, மாடை அறுப்பது, ஒட்டகத்தை அறுப்பது அல்ல. அது நோக்கம் கிடையாது, அது செயல். அது நோக்கம் என்பது என்ன? அல்லாஹை நான் முழுமையாக புரிந்து கொண்டு அவன் எது சொன்னாலும் நான் செய்வேன் என்பதை உள்ளத்தை அடித்தளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த உயிரைத்தான் இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கொஞ்சம் பேர் இருப்பாங்க அல்ஹம்துலில்லாஹ், அந்த கொஞ்சம் பேர் இருக்கிற அந்த உயிரைத்தான் அல்லாஹ் சந்ததிகள் கொண்டு வருவதாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவாவுடைய அந்த வீரியம் அப்படித்தான் இருந்தது. அதனால் இந்த கொஞ்சம் பேர் இருப்பவர்கள் அதிகமாக கவலைப்பட்டு சமுதாய கவலைப்பட வேண்டும். மக்களிடத்தில் சொல்லுகிற பாயிண்டை மிக முக்கியமான பாயிண்டாக அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்வதற்காக பாடுபட வேண்டும். அதை நம்முடைய குடும்பத்தில் எந்த அளவிற்கு அவங்க எதிர்த்தாலும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும், தலைவிக்கும், பிள்ளைகளுக்கும் இருக்கிறது என்ற பாடம்தான் நாம் அந்த குடும்பத்தார் மூலமாக கிடைக்கிற பாடம் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் நம்மிடத்தில் எல்லா செயல்களும் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு நிறைய செலவு பண்ணுகிறோம். 50,000 1 லட்சமா, ஆடா மாடா ஒன்றும் பிரபலமே கிடையாது. ஒரு வீடுகளில் 3 ஆடா 4 ஆடா ப்ராப்ளம் இல்லை, 10 ஆடா கூட ப்ராப்ளம் இல்லை. வாரி வழங்குகிறோம் மாஷா அல்லாஹ். அதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். எல்லாருடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி தான் நம்ம துவா. ஆனால் கான்செப்டாக இருக்கிற அதை பற்றி பேசணும் வீடுகளில். இது எதற்காக அங்கே உட்காந்து பேசணும், எதற்காக இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இதனுடைய உண்மையான அது மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னங்கிறது மனைவி பிள்ளைகளை உட்கார வச்சு பேசி, தொழுகை இல்லாமல் இருந்தால் அவர்களை முதல்ல தொழுகையின் பக்கம் நீங்கள் படித்து கொடுக்கணும். மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, ஒரு ஆள் ஒரு குடும்பத்துக்கு இருக்கணும். அதுக்காக தான் அல்லாஹ் இப்ராஹிம் சொல்ல பேசும்போது சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு ஆள் தனியாக இருந்த போது சில பேர் சொல்லுவாங்க அது ஒரு ஆள் சமுதாயம்னு சில பேர் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன்.
ஆனால் ஆய்வு செய்து பார்க்கும்போது தான் புரியுது, ஒரு ஆள் இருந்தால் போதும்னு அர்த்தம். அதுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், ஒவ்வொரு சந்ததிகளை நபிமார்கள் கூட நான் அனுப்புவேன்ப்பான்னு அர்த்தங்க. ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவருடைய ஃபேமிலி நபிமார்கள் கூட நான் அனுப்புவேன். ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், அவர் ஒய்ஃபை வந்து கரெக்டாக ஆக்கி விட்டுருவேன். ஒரு ஆள் சரியாக இருந்தால் போதும், மகனை சரியாக ஆக்கிடுவேன். ஒரு ஆள் சரியாக இருந்தால் போதும், அந்த குடும்பத்தையே நான் மாற்றிடுவேங்கிறதுக்கு லைவான உதாரணம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருக்குது. அதுக்காக தான் நல்லா சமுதாயங்கிறான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமே நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் தான் ஒரு வகையில் பார்த்தா. அதுக்காக தான் இத்தபியு மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா. நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுத்தான் அல்லாஹ், நீங்கள் வந்து வழிமுறையை பின்பற்ற வேண்டுமானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழிமுறையைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்போ ஒரு ஆள் நம்ம வந்து சீப்பாக நினச்சிடக்கூடாது. நான் மாறிவிட்டால் என்ன பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறதுன்னு நினைக்கக்கூடாது. நாம் தான் இந்த கரெக்டாக தொழக்கூடிய 5 நேரம் தொழக்கூடிய அல்லாஹ்வை நம்பிக்கொண்டிருக்கிற சரியாக இபாதத்து செய்கிற இந்த சிறிய கூட்டம் இருக்காங்கள்ல, அவங்களுக்குள்ள ஒரு கவலை வரணும். நாம் இன்ஷா அல்லாஹ் சரியாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் குடும்பத்தை அல்லாஹ் மாற்றிடுவான். அதுக்கப்புறம் நம்ம சந்ததிகளில் அது மாதிரி பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அந்த பிள்ளைகள் மூலமாக பிறக்கிற பேரை பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் அந்த மார்க்கத்தை கொடுத்துருவான். அவங்க மூலமாக அல்லாஹ் வேலையை வாங்குவான் என்பதற்கு தான் அங்கே பாடம் இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடம். ஆனால் நோக்கங்கள் சிதறி கிடக்குது. இன்றைக்கி நோக்கங்கள் சிதறிக்கிறது வேறு எங்கள் பக்கமோ போய்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஃபேண்டசி மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு என்னமோ ஒரு ஃபேண்டசி மற்ற மதங்களில் வருஷம் ஒரு நிகழ்ச்சி நிரல் மாதிரி தெரியுதே தவிர அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பணி சமுதாயத்துக்கு போச்சாங்கிற ஒரு மனக்கவலையும் ஏற்படுகிறது. அதை எப்படி சொல்லி புரிய வைக்க முடியும் என்ற ஒரு குழப்பமும் எங்களுக்கு ஏற்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கவலை இன்ஷா அல்லாஹ் அந்த கவலையை நாம் அனைவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். யாருக்கெல்லாம் உறுதியான அந்த ஈமானை அல்லாஹ் கொடுத்தானோ அவர்கள் மேலும் மேலும் இன்னும் உறுதியாக வேண்டும். உறுதியாகி அந்த உறுதியில் நிலையாக இருந்து எந்த விஷயம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த கவலை வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்ற எண்ணத்தோடு நாம் அனைவரும் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை சரியாக கொடுப்பான். அதற்கு பிறகு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் இந்த மார்க்கத்திற்காக வேலையை வாங்குவான். அப்படிப்பட்ட ஒரு துவாவை நாம் எல்லாம் செய்து கொள்ள வேண்டும். பல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அனுப்பிப்பானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வல் ஆகிபத்து லில் முத்தகீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். என்னுடைய முதல் உரையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் எப்படியெல்லாம் அல்லாஹை முழுமையாக நம்பி அவருக்கு உதாரணமாக அல்லாஹ் விட்டிருக்கிறானோ அதுபோன்று நம்மையும் அதுபோன்று அல்லாஹ் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். அது யாரை ஆக்குவான் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன கட்டளை குறைஞ்சபட்ச கட்டளைகளை நிறைவேற்ற ஆரம்பிக்க வேண்டும். குறைஞ்சபட்ச கட்டளைகள் ரொம்ப கஷ்டம்லாம் கொடுக்கவே இல்லை அல்லாஹ். இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வந்து எந்த ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கொடுக்கல. ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த சிம்பிளான விஷயத்திலேயே நாம் எல்லாம் ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம். நம்மகிட்ட ஈமான்லாம் இருக்க தான் செய்யுது, அமல்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அந்த ஈமானும் அமல்களும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே இறங்கும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அந்த அந்த வழிபாட்டு முறைகளில் மாற்றம் ஏற்படும் இன்ஷா அல்லாஹ். அப்போ தொழுகையில் தான் திருப்பி சொல்கிறேன் நான், தொழுகை தான் மிக முக்கியமான விஷயம். அந்த தொழுகைக்கு வந்து எந்த வேலை இருந்தாலும் சரிதான், எந்த வேலை இருந்தாலும் சரி தான். நான் 5 வேளை தொழுகணுங்கிற எண்ணத்தை மட்டும் முதல்ல வந்து ஏற்படுத்துவோம். இந்த கொஞ்சம் 5 வேளை தொழுகிற அந்த கூட்டங்கள் அந்த சகோதரர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவலைப்பட வேண்டும் சமுதாயத்தை குறித்து. சமுதாயம் வந்து ரொம்ப தூரம் போயிடுச்சு. இன்றைக்கி பார்த்து தெரிய மாட்டேது. குர்ஆனை வந்து டீப்பாக ஆய்வு செய்யும்போது எங்களுக்கு புரியுது, ரொம்ப தூரம் இந்த சமுதாயம் போயிடுச்சு. அது பிடிச்சி இழுக்கணும், எப்படி இழுக்கிறதுனே புரியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லணும். கோபம் பற்றக்கூடாது. கோவப்பட்டால் வேறு மாதிரி டைரெக்ஷன் ஆகிடும். ரெண்டாவது நமக்கு வந்து சொல்லவும் தெரிய மாட்டாங்க. அது சில நேரம் கோவப்பட வேண்டியிருக்குது. அதனால் நம்மகிட்ட தான் பலகீனம் இருக்குமோ என்று தாயிகள் நினைக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய தாயிகள் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த விஷயத்தை வந்து பொறுமையாக சொல்ல வேண்டும். இன்னொன்று சமுதாய கவலை அவர்களுக்கு இருக்க வேண்டும். அந்த கவலை இன்ஷா அல்லாஹ் எனக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு அல்லாஹ் தர வேண்டும். அப்போ அந்த கவலையை நாம் படும்போது நம்முடைய கவலையை அல்லாஹ் மாற்றி இந்த உலகத்தில் வந்து நல்ல அழகாக நம்மளை வாழ வைப்பான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தருவான்.
நல்ல மௌத்தை நமக்கு தருவான் என்ற சப்ஜெக்டு தான் நேற்று நான் பேசியிருக்கிறேன். அந்த கேட்ட சகோதரர் திருப்பி நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்தவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அப்போ கிடைத்த செய்திகளை நான் நடைமுறைப்படுத்துவதற்கும் இன்னும் கேட்ட செய்திகளை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கும் வல்ல ரஹ்மான் அருள் புரிய வேண்டும். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله أكبر.